வணக்கம் நண்பர்களே, நேச்சர் எக்ஸோடஸ் சேனல் மூலமாக நேயர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிங் சுய் கேவ் டெம்பிள் ஒரு அற்புதமான ஒரு பழமையான குகை கோயில் தாங்க. இந்த குகை கோயில் சீனா மக்கள் வழிபடக்கூடிய இந்த கோயில் மலேசியாவில் பாத்தீங்கன்னா கென்திங் ஹைலேண்ட்ங்கிற பகுதிக்கு நீங்க வந்தீங்கன்னா பஹாங் என்ற இடத்துல மேகங்களை தழுவி செல்லுகிற அளவிற்கு உயரமுள்ள இந்த கோவில் 10 அடுக்கு மாளிகை கொண்ட ஒரு சீன கோயில் தாங்க. இந்த இடம் பார்ப்பதற்கு மிக அழகாக தோன்றும். இந்த குகை கோயில் 28 ஏக்கர் பரப்பளவில் மலை உச்சியில் அமைந்ததாங்க. மிக சிறப்பு. இது சீனர்களுக்கு மட்டுமல்ல, இந்தோனேசியா அதை சுற்றியுள்ள அண்டைய சிறு நாடுகள் எல்லாருமே இதை வழிபட்டு ஒரு புனித ஸ்தலமாக இதை பார்த்து விட்டு செல்றாங்க. நண்பர்களே, இந்த கோயில் பாத்தீங்கன்னா கென்திங் ஹைலேண்டில் உள்ள ஒரு சீன துறவிக்காக நன்கொடையாக வழங்கப்பட்டதாக ஒரு வரலாறாக நமக்கு கேள்விப்பட்டோம். இந்த கோயில் பார்ப்பதற்கு ரொம்பவே வித்தியாசமாக ஒரு சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு நினைவு சின்னமாக இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. இந்த இடம் முழுசும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். இந்த இடத்துல இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு ஸ்தலம், இந்த ஸ்தலம் இருக்குது. இதை நாட்டியாஞ்சலியாக இதை பயன்படுத்துறாங்க. அந்த சீன நடனம் இந்த இடத்துல ஆடி விட்டு அந்த கோயிலுக்குள்ள செல்வதாக சொல்லப்படுகிறது. நண்பர்களே, இந்த திருவுருவ சிலைதான் அவருக்காக நன்கொடையாக அவருடைய நினைவு சின்னமாக இந்த கோயில் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கார் வசதி எதுவும் கிடையாது. நீங்க ரோப் கார் மூலியமா தான் நீங்க இந்த கென்திங் ஹைலேண்டுக்கு நீங்க வந்து பார்வையிட்டு செல்லலாம். நீங்கள் இந்த உயரம் பாத்தீங்கன்னா, இந்த கோயிலோட உயரம் தரைத்தளத்திலிருந்து சுமார் ஒரு 4600 அடி உயரத்துல இந்த மலை மேல இருக்குங்க. இந்த மலைக்கு மேல நம்ம வரும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு கூலிங்கா இருக்கும். இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வழியில ஃபுல்லா அந்த செயின்ட் என்ற சொல்லக்கூடிய அந்த சீன திருவைகளுடைய அமைப்பு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுகிறதுன்னா, வாழ்வாதாரங்களை எடுத்து சொல்வதற்காக தத்துவமாக சில தத்துவங்களை எடுத்து சொல்லுகிற வாக்குல அந்த சீனத்தருடைய சிலைகள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்கப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு விதமான நமக்கு தத்துவத்தை சொல்லுகிறதாக இந்த இடத்தில் பேசப்படுகிறது. நண்பர்களே, ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய சிலைகள் நீங்கள் பார்க்கலாம். அதை தொடர்ந்து இதுதான் இந்த குகை கோயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு வழியாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நண்பர்களே, இந்த இடத்துல நம்ம உள்ள போகும்போதுதான் நம்ம பார்த்திருப்போம், இந்தியாவில் கருட புராணம் என்ற புத்தகத்துல நம்ம பேசக்கூடிய அந்த தண்டனைகள்லாம் எப்படி நிறைவேற்றப்பட்டிருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, அந்த காலத்துல தண்டனைக்கு உட்படுறவங்க, பாவம் செஞ்சு குற்றவாளியாக தண்டிக்கப்படுறவங்க எப்படியெல்லாம் இந்த இடத்துல இருக்காங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் ஒரு நீரூற்று. நண்பர்களே, இந்த நீரூற்று மேலே இருந்து இது வருகிறதாக சொல்லப்படுகிறது. இது டிராகன் வாட்டர் ஃபால்ஸ் என்று இதை சொல்றாங்க. இதை குடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு புனிதம் ஏற்படுகிறது, பாவங்கள் நிவர்த்தி ஆகிறது என்று சொல்லுறாங்க. இந்த இடத்துல இந்த பகுதி தான், அதாவது குற்றம் செய்கிறவர்களுக்கு அந்த அரசர் அவர்களுக்கு என்ன தண்டனை என்று வாசிக்கப்பட்டு தண்டனையாக இந்த இடத்துல ஒவ்வொரு சிலைகளும் சொல்லப்படுகிறது. அதாவது குற்றங்கள் எவ்வாறு நிரூபிக்கப்படுகிறது, அந்த குற்றத்துக்கு ஏற்றார் போல தண்டனைகள் இந்த இடத்துல நமக்கு பார்க்கலாம். கருட புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அதே தாங்க இந்த இடத்துல தண்டனைகள் நிறைவேற்றப்படுகிறது. அதாவது குற்றவாளிகளுக்கு சங்கிலியால அவர்கள் செய்த குற்றத்திற்கு அடிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா கைகளை கட்டிக்கொண்டு அந்த கோடாரியை வச்சு அவர்களை அடிக்கிறது. அடுத்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா முழங்கால் போட வச்சு கழுத்தை கொண்டு சங்கிலியால இறுக்கி கொள்வது. இந்த மாதிரியான தண்டனைகள் எல்லாமே இந்த கருட புராணத்தில் பழங்கால மெத்தட் படிதான் இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது பாத்தீங்கன்னா குற்றவாளிகளுக்கு முன்ன தலைகளை துண்டிக்கப்பட்டு அந்த இடத்தில் நிரப்பப்படுகிறது. இவர்கள் எல்லாமே பார்த்து அந்த பயத்தை தூண்டுகிறதாக இருக்கும். இந்த இடத்துல குற்றவாளிகள் தன்னுடைய தலைகளையே வெட்டி வைக்கிறதாக அந்த இடம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் முழங்கால் போட வச்சு தலையில
பெரிய கல்லை கொண்டு எரிகிறதாக இந்த காட்சி நமக்கு இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற நண்பர்களே. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பின்னங்கைகளை கெட்டிக்கொண்டு கத்தியால உடம்ப கீறி வாயில குத்தி பாருங்க குடலை வெளியே இழுக்கிறதாக. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மார்பகத்துல கத்தியை கொண்டு தோண்டி எடுக்கிறதாக கொடூரமான தண்டனைகள்லாம் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அதாவது குற்றம் நிரூபிக்கப்படலை என்றால் அவர்கள் மண்டியிட்டு வேண்டி அரசரிடம் நீதி கேட்கிறதாக இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொடூரமான தண்டனைக்கு உட்படுவர்கள் பாம்பால கொத்தி கொத்தி அவர்களை சாக வைக்கிற அந்த ஒரு ஸ்தலமாக மிகவும் பயங்கரமானதாக இந்த இடத்துல காணப்படுகிறது. உரல் படுக்க வைத்து அந்த கல்லை கொண்டு வயிற்றிலேயே குத்துறதாக இந்த தத்ரூப காட்சி. இது பாத்தீங்கன்னா அந்த அரக்கர்கள் வந்து எரிகின்ற ஜுவாலையில உள்ள போடுகிறது, அவருடைய குடல்களை படுக்க வைத்து பீத்து எரிகிறது. இதெல்லாம் பாருங்க, பின்னங்கால்களை கட்டிக்கொண்டு அடி வயிற்றிலே குத்துகிறது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த புராண காலத்தில் இருந்த தண்டனை தாங்க. நடு மண்டைகளை அறம் கொண்டு அறுக்கிறது, கை கால்கள் துண்டிக்கப்பட்டு இந்த இடத்துல வைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, கொடூரமான உணவை கொடுத்து அவர்கள் சாக வைக்கிறது. அடுத்து பாருங்க, எரிகின்ற கங்குகள்ல பாத்தீங்கன்னா அந்த தீயில கொண்டு தூக்கி தூக்கி ஆள்களை போடுகிறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கருட புராணத்தில் எவ்வாறாக பழங்காலத்தில் அந்த தண்டனைகள் சொல்லப்பட்டதோ அதைத்தான் இந்த தத்ரூபமாக இந்த குகை கோயில்ல வடிவமைச்சிருக்கிறாங்க நண்பர்களே. இந்த குகை கோயிலுக்கு அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா வணிக ஸ்தலமாக செயல்படக்கூடிய இந்த இட நண்பர்களே, அதாவது அவர்கள் எவ்வாறு வணிகம் செய்தார்கள் என்கிறதான அந்த தத்ரூப காட்சி இந்த இடத்துல சிலைகளாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து அந்த குகை தலம் அப்படியே நம்ம கீழே இறங்கும்படியாக நமக்கு அந்த வழி உண்டாகிறது. மேல பாத்தீங்கன்னா அந்த வெங்காயம், ஆனியன் அந்த வடிவமைப்பு, சில காய்கறிகள்லாம் இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இந்த இடத்துல ஒரு பயிரிடக்கூடிய ஸ்தலமாக, இந்த இடத்துல ஒரு வணிக ஸ்தலமாக இந்த இடத்துல நீங்க பார்க்க முடியும் நண்பர்களே. இந்த கோயிலுக்கு கீழே ஒரு ஷாப்பிங் மஹால் இருக்கு நண்பர்களே. இங்க ஒரு அருமையான ஒரு மூலிகை டீயை நீங்க பருகலாம். ரொம்பவே விசித்திரமா இருக்கும். இந்த டீ குடிக்கிறதுக்கே நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு டீயாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு 5 வெள்ளி வாங்குறாங்க. நீங்க அதை வாங்கி நீங்க பருகினா ரொம்பவே நல்லா இருக்கும். இதை தொடர்ந்து நம்ம அப்படியே நம்ம கீழே வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த குகை நமக்கு முடிவு ஸ்தலமாக இது இறங்குகிறது நண்பர்களே. பார்ப்பதற்கு அழகாக தோன்றுகிற மலை உச்சியில் இருக்கிற இந்த சீன கோயில் பாத்தீங்கன்னா 1975 ஆண்டில் கட்டத் தொடங்கி கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் வரை இதை கட்டி முடிச்சிருக்காங்க நண்பர்களே. 1994 தான் இது அதிகாரப்பூர்வமாக இது சுற்றுலா தலமாக, புனித ஸ்தலமாக, எல்லா நாடுகளும் வழிபடக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த இடத்துல அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க நண்பர்களே. பார்ப்பதற்கு அழகாக தோன்றுகிற இந்த சின்சுவி குகை கோயில் உலக வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்கதாய் விளங்குகிறது நண்பர்களே. நன்றி நண்பர்களே. மீண்டுமாக இன்னொரு ஒரு புதிய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. இன்னொரு ஒரு புதிய நிகழ்ச்சியில் உங்களோடு கூட நாங்கள் சந்திக்கிறோம்.